எஸ்யூவி செக்மெண்ட்ல அதுவும் ஆஃப் ரோடர் அப்படின்னு வர்றப்ப நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கார் அப்படின்னா அது வந்து தார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எந்த வகையிலும் நாங்கள் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி மாருதி சுசுகி ரீசெண்டாக ஜிம்னியை லான்ச் பண்ணாங்க. இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே கம்பேர் பண்ணி மார்க்கெட்டில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கம்பேர் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே எழுது. அதுக்கு காரணம் என்னன்னா, இதில் வந்து 2.2 லிட்டர் அண்ட் 2 லிட்டர்னு 2 இன்ச்சுன்னு இருக்குது. இதில் வந்து 1.5 லிட்டர் இருக்குது. இந்த 1.5 லிட்டரே இதுக்கு பத்தாது, ரொம்ப பவர் வேணும், ஆஃப் ரோட் பண்ணுறது அதிகமான பவர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த ரெண்டு வெஹிக்கிளோட ப்ராக்டிகாலிட்டியை தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ தாருக்குள்ளே ஏறி உட்காரத்துக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே ஃபுட் ரெஸ்ட் மேலே கால் வச்சு தான் ஏற வேண்டியதாக இருக்குது. அது காரணம் என்னென்னா, இதோட ஹைட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வந்து சப்போர்ட்டோட தான் வந்து ஏற வேண்டியதாக இருக்குது. இதே வந்து ஜிம்னியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஈஸியாக ஏறி உட்கார முடியுது. இதில் ஆப்வியஸ்லி வந்து இங்கே ஃபுட் ரெஸ்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து உள்ளே ஏறினாரு, உட்காந்துட்டாரு. அதே மாதிரி 6 ஃபீட் ஹைட்டுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காரு என்னோடய ஃப்ரெண்டு. 6 ஃபீட் இருக்கிற இவர் வந்து கம்ஃபர்டபுளாக இந்த சீட்டில் வந்து எந்தளவு உட்கார முடியுமோ அப்படி உட்காந்தாச்சு. இதுதான் மேக்ஸிமமாக வந்து பொசிஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்படியே இப்போ சித்தார்த் வந்து பின்னாடி வந்து உட்காந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரியர் சீட்டில். ஓகே, இப்போ நம்ம வந்து 6 ஃபீட் இருக்கிற ஆளை வந்து வச்சு பார்க்குறதுனால அவருக்கு வந்து ஹெட்ரூம் வந்து ஒரு 2 விரல் வைக்கிற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி தை சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லெக் ரூம் வந்து ஓகே தான். ஸோ ஒரு 6 ஃபீட் ஹைட் இருக்கிற இவருக்கே வந்து இது வந்து கரெக்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரியர் சீட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ரெண்டாவது இது வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்டெப் ரிக்ளைன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் இப்படி முன்னாடியும் வந்துக்கலாம், பின்னாடி இப்படி போய்க்கலாம். ஸோ இதுவும் வந்து இதில் வந்து பண்ண முடியும். ஜிம்னியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக ஒரு மீடியம் சைஸ் சூட்கேஸ், ஒரு 2 சூட்கேஸ் வைக்க முடியும். அந்தளவுக்கு அதிகமான இடம் இருக்குது. அதுவே நீங்கள் தாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர் மட்டும் இல்லை, 2 டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 பேக் பேக் மட்டும்தான் வைக்க முடியும். சூட்கேஸ் வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதில் வந்து பூட் ஸ்பேஸ் ப்ராக்டிகாலிட்டி வந்து ஜிம்னி வந்து எப்பவுமே வந்து ஸ்கோர் பண்ணுது. தார் வந்து இது 3 டோர் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து கணக்கில் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே வந்து இதோட லென்த் வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்படி இருக்கும்போது இதில் மட்டும் எப்படி பூட் ஸ்பேஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் இதுவே தாரில் வந்து இதோட வீல் பேஸ் வந்து கம்மி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல ரொம்ப கச்சிதமாக ஃப்ரண்ட்டு அண்ட் ரியருக்கு சீட் கொடுத்து இங்கே வந்து பூட் ஸ்பேஸை ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகி. இதுவே தாரில் ரியர் சீட்டுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட் சீட்டை வந்து மடக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப குனிஞ்சு கஷ்டப்பட்டு தான் உள்ளே ஏற வேண்டியதாக இருக்கும். ஸோ தாரோட ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் உட்கார முடியும். 3 பேர்லாம் வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதே மாதிரி ஆஃப் ரோட் பண்ணுறப்ப எங்கள் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தாரில் கூடிய சீக்கிரம் 5 டோர் வரப்போகுது. அந்த 5 டோரையும் நம்ம நிறைய ஸ்பை ஷாட்டில் பார்த்துருக்கோம். அதோட லென்த்து தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. மற்றபடி இதோடைய அப்பீரியன்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் அந்த ஆஸ்பெக்டில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க, இந்த 2 வெஹிக்கிளையும் நம்ம டிஃப்ரெண்ட் டெரெயினில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலாக நமக்கு ஆஃப் ரோட் எக்ஸ்பர்ட்டான அஸ்வின் ராஜ் வர்மா வந்து நம்மளோட ஜாயின் பண்ண போகிறாரு. நீங்கள் ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, முக்கியமாக உங்களுக்கு தாருக்கும் ஜிம்னிக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தே தீரணும். இந்த வீடியோவில் ரெண்டுமே எப்படி பர்ஃபார்ம் ஆக போகுது, டெக்னிக்கலாக இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் தான் ஃபுல்லாக அலச போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்ன 60 டிகிரி ஒரு கிளைம்ப் இருக்குது. இந்த கிளைம்பில் வந்து தாரை ஜிம்னி ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் அண்ட் 4 வீல் டிரைவ் ரெண்டுத்துலையும் எப்படி இந்த வண்டியை வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத இந்த ஒரு அப்டக்கிளில் பார்ப்போம். வாங்க போகலாம். ஸோ இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து இப்போ 2 வீல் டிரைவில் தான் ஓட போகுது. இந்த 2 வீல் டிரைவில் இது வந்து இந்த மேடை ஏறுதான் இல்லையாங்கிறத இப்போ செக் பண்ணலாம்.
ஸோ இப்போ என்ன நடக்குது அஸ்வின்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த கிளைமை வந்து ஏறிட்டோம். ஃப்ரண்ட் வீல் ஃபுல்லாகவே ஏறிடுச்சு. பேக் வீல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த வண்டியை ஏற்ற முடியாது. ஸோ இப்போ நம்ம கீழே இறக்கிக்கலாம். இப்போ 4 வீல் டிரைவில் இந்த வண்டியை வந்து நம்ம ஏற்றலாம். 4 வீல் டிரைவ் ஆட்டோமேட்டிக் இருக்குது. இந்த வண்டி நம்ம மேலே ஏறிக்கலாம். மண்ணு ரொம்ப அதிகமா இருக்குல்ல அஸ்வின்? சாயில் வந்து ரொம்ப லூஸா இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம அடுத்து நம்ம வந்து ஜிம்னியை வந்து ஓகே. ஸோ அடுத்து ஜிம்னி வந்து இந்த டெஸ்ட்டில் வரப்போகுது. அது வந்து இப்போது இந்த மேட்டை ஏறிடுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தாரில் ஒரு 2.2 லிட்டர் இன்ஜின், அது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு. அதுலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பீட் அண்ட் மொமெண்டம் 2 காம்பினேஷன்லாம் நம்மளால் அந்த அப்டக்கிளில் ஏற முடிஞ்சுது. ஸோ இப்போ ஜிம்னி வந்து ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக், இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம இப்போ பார்ப்போம். அந்த வண்டியில் நம்ம பண்ண மாதிரி இந்த வண்டியிலேயே ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 வீல் டிரைவில் ஏற்றி பார்ப்போம், எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த வண்டி தரப்பில். ஸோ இப்போ 2 வீல் டிரைவில் பார்த்தீங்கன்னா தாரில் பண்ண மாதிரியே தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% ஆஃப் த வெஹிக்கிளில் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். மீதி பேலன்ஸ் தான் நம்மளால் ரீச் பண்ண முடியல. இப்போ வந்து 4 வீல் டிரைவில் நம்ம வந்து வண்டியை போட்டு ஏற்றி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். 2 வீல் டிரைவில் ஏற்றும் போது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். தாரில் வந்து பின்னாடி வந்து MLD இருக்குது. ஸோ அதனால் 2 வீலுமே ஸ்பின் ஆகி நம்மளுக்கு பேக்கில் வந்து ட்ராக்ஷன் கொடுத்துருக்கு. 2 வீலும் ஸ்பின் ஆகியுமே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ட்ராக்ஷன் லாஸ் தான். ஜிம்னியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து MLD கிடையாது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் பிரேக் லாக்கிங் டிஃப்ரென்ஷியல்ஸ் இருக்குது. தார்லையும் ஃப்ரண்ட்டில் பிரேக் லாக்கிங் டிஃப்ரென்ஷியல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதனால தான் ஜிம்னியில் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு வீல் மட்டும்தான் நீங்கள் மேலே ஏறும்போது அந்த வீல் ஸ்பின் ஆகும்போது ஒரு வீல் மட்டும்தான் ஸ்பின் ஆகிருக்கும். பிகாஸ் இதில் வந்து டிஃப்ரென்ஷியல் லாக்ஸ் பின்னாடி வந்து கிடையாதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வண்டியை 4 வீல் டிரைவில் போட்டாச்சு. இப்போ ஜிம்னி வந்து இந்த இடத்துல எப்படி ஏறுதுன்னு நம்ம பார்ப்போம். என்னங்க ஜிம்னி அசால்ட் பண்ணிடுச்சு. ஜிம்னி வந்து நம்மளுக்கு இதில் 1 கோலை பண்ணிடுச்சு. இதில் என்ன தம் ரூல் அப்படின்னா, தாரில் வந்து ஒரு செட்பேக் வந்து அதனுடைய வெயிட். ஸோ அதில் அன்ஸ்ப்ரங் மாஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. இந்த வண்டி வந்து இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி வெரி வெரி லெஸர் வெயிட் வெஹிக்கிள். ஸோ அதுதான் மாருதி சுசுக்கினுடைய ஒரு பிக் ப்ளஸ்ஸு. ஒரே ஒரு கோலை பெரிய மொமெண்டம் ஒன்றும் நம்ம பெரிய ஸ்பீடு கொடுக்கல, பட் மொமெண்டம்லேயே நம்மளுக்கு வந்து வண்டி ஈஸியாக மேலே கிளைம் பண்ணி வந்துருச்சு. ஸோ நம்ம அடுத்த அப்டக்கிளில் 2 வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அஸ்வின், அப்போ வந்து ஜிம்னி தான் வின்னர்னு சொல்லிடலாமா? அப்படி கிடையாது துளசி. ஸோ ரெண்டுமே ஒரு 2 விதமான கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ஏன்னா ஜிம்னி பார்த்தீங்கன்னா தாரை கம்பேர் பண்ணும்போது ஒரு லாங் வீல் பேஸ் வெஹிக்கிள், தார் வந்து ஷார்ட்டர் வீல் பேஸ் வெஹிக்கிள். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து நான் என்னைக்கும் தாரை விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்னதான் ஜிம்னியும் இருந்தாலும் தார் நான் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அடுத்த அப்டக்கிளில் நம்ம பார்ப்போம் எப்படி 2 வண்டி. அஸ்வின், அடுத்து இப்போ என்ன அப்டக்கிள் நமக்கு ரெடியாக இருக்கு?
இதுதான் நம்மளுடைய அடுத்த அப்டக்கிள். ஓகே. முதல்ல நம்ம வந்து ஒரு லூஸ் சாயிலில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம். ஆமாம். இப்போ ராக்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொன்னோம். லூஸ் சாயிலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 60 டிகிரி ஸ்பேஸ் இருந்தது, ஒரு கிளைம் இருந்தது, ஆங்குலேஷன் இருந்தது. பட் இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு இது வந்து ஒரு வெட்டு பாறை, ஒரு 90 டிகிரி கிளைம்பு. இதோட ஹைட் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னுடைய முட்டியோட கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு கிளைம்ப் ஏறுவோம். அதுக்கடுத்து இதே மாதிரி இன்னொரு வெட்டுப்பாறை இருக்குது மேலே. இது ரெண்டுத்தையும் ஏறி வண்டி மேலே எப்படி போய் நிற்குது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த அப்டக்கிள் கோர்ஸில் பார்ப்போம். இதை முடிச்சுட்டு அப்படியே இந்த கோர்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு மேலே போய் ஏற போகிறோம். ஸோ இது இன்னொரு டிஃபிகல்ட் கோர்ஸ் அது. ஓகே. இதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கு போவோம். ஓகே. வேற மாதிரி இருக்கு. நம்ம சாதாரணமாக போக முடியாத ஒரு இடத்துல அசால்ட்டாக ஏறிக்கிட்டு இருக்கு தாரு. இந்த மாதிரி டெரெயினில் வந்து நம்ம எவ்வளோ ஒரு சூப்பர் ஆஃப் ரோடரே வச்சுருந்தாலும் இந்த இடத்துல என்னென்னா நம்ம வண்டியை நம்ம வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்டேரிங்கோடைய கனெக்ட் வந்து நம்ம நல்லாவே சொல்லணும். இப்போ நான் இந்த இடத்துல நிறுத்தியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி நம்ம வந்து இந்த வண்டியை நம்ம வந்து புரியக்கூடாது. இந்த இடத்துல முடிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வண்டி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வண்டியை புரிஞ்சுக்கிட்டு ஆஃப் ரோட் பண்ணோம் அப்படின்னா வண்டிக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் சூப்பராகவே நம்ம நல்லா ஆஃப் ரோட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஜிம்னி ஏறுமா அஸ்வின்? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குப்பா. ஸோ ஜிம்னி ஏற்றி பார்க்கலாம், தலைவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி காரோட நம்ம அதனால் கொஞ்சம் காட்டிட்டு நம்ம ஏற்றணும். ஸோ கம்பேர் ஓகே டிஃபரன்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம அந்த டிஃபரன்ஷியல் லாக்கர்ஸ் வந்து இதில் ரியரில் கிடையாது, ஃப்ரண்ட்டில் மட்டும். ரெண்டு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க தான் வெளியில இருந்து பாத்தீங்க. ஆமா. என்ன மாதிரி இருந்தது? இந்த தார் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஈஸியா ஏறின மாதிரி இருந்தது. பட் ஜிம்னி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கு காரணம் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்றீங்க, பின்னாடி வந்து டிஃபரன்ஷியல் லாக் இல்லை அப்படின்னு. ஸோ அதனால ஏதாவது ஒரு வீலுக்கு தான் வந்து ட்ராக்ஷன் போகுது, அது லாக் ஆகுறது இல்லை. அதாவது எந்த வீலுக்கு ட்ராக்ஷன் வேணுமோ அந்த வீலுக்கு லாக் ஆகுறது இல்லை. ஆக்சுவலா அந்த ப்ராப்ளம் இதுல நம்மளுக்கு ரியர் டிஃபரன்ஷியல் லாக் இருந்ததுன்னா இந்த வண்டி வந்து ஒரு சிட்டுக்குருவி மாதிரி ஜாலியா மேலே ஏறி இருக்கும். ஓகே. அந்த காலை தூக்கிட்டு ஒரு டிஸ்கோ டான்ஸ் மாதிரி ஒரு ஸ்டண்ட் கொடுத்ததுக்கு காரணம் வந்து ரியர்ல நம்மளுக்கு வந்து ட்ராக்ஷன் இல்லை. அதே ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் லாக்கிங் டிஃபரன்ஷியல் இருந்தது. அந்த பிரேக் லாக்கிங் டிஃபரன்ஷியல் வேலை செய்யறது நீங்க வீடியோல நல்லாவே நீங்க பாத்துருக்கலாம். ஆமா ஆமா ஆமா. ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்லைல்ல. ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ல வந்து டிஃபரன்ஷியல் லாக் ரியர்ல இருக்கணும், ரொம்ப அவசியம் அப்படின்னு மஹேந்திரா சொல்றாங்க. மாருதி அதை ஏன் கண்டுக்கல? காஸ்ட் கட்டிங் தான். இன்ஃபேக்ட் இப்போ வந்து கார்லயே பாத்தீங்கன்னா பிரேக் லாக்கிங் டிஃபரன்ஷியல்ஸ் மட்டும் தான் இருக்கு இப்போ கரண்ட் மாடல்ல. லான்ச் மாடல்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா பிரேக் லாக்கிங்கும் கொடுத்தாங்க, பின்னாடி எம்எல்டியும் கொடுத்தாங்க. ஆமா. பிரசன்ட் வந்து எம்எல்டி வந்து கார்லயும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, ஆப்ஷனலா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. காஸ்ட் கட்டிங் பர்பஸ்க்காக இது பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி.
ஓகே. இது வந்து இருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா ஒரு ப்ராப்பர் ஆஃப் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு பிரேக் லாக்கிங் டிஃபரன்ஷியல் வந்து நம்மளுக்கு ரொம்பவே மஸ்ட். இப்போ ஜிம்னியை வந்து பின்னாடி இறக்குறோம். பின்னாடி இறங்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக இறங்கணும். ஃப்ரண்ட் டயர் வந்து ஏரில் இருக்குது. இந்த விஷயத்தில் ரொம்ப கிளியராக நம்ம பார்க்க முடியும் என்னென்னா ஆர்டிகுலேஷன் தான். இப்போ வந்து ஏதோ ஒரு புதருக்குள்ளேருந்து பெரிய குழியில் வந்து இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கா. அப்படி அதுக்காக வந்து ஜிம்னியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. பின்னாடியே தாரும் வருகிறது. ஓகே, இப்போ தார் வரப்போகுது. தார் என்ன பண்ண போகுது? தார் அசால்ட்டாக அப்படியே இறங்குது. இந்த காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மிருகம் உள்ளே நுழைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. என்ன ஒரு சூப்பரான வியூ பாருங்கள். தாரும் ஜிம்னியும் அழகாக வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து காட்டுக்குள்ளே சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கும்.